எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் டாஸ்மாக் மதுபான கடை 1925 கணக்கம்பாளையத்திலிருந்து இங்கே நம்முடைய நொய்யல் ஆற்றங்கரையோரம் ஷிஃப்டிங் செய்யப்பட்டதை கண்டித்து நீங்களெல்லாம் பொதுமக்கள் எல்லாம் திரண்டு மாநகராட்சி மன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் அன்பகம் திருப்பதி அவர்கள், மாமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பகுதிச் செயலாளர் அண்ணன் முருகசாமி அவர்கள், குடியிருப்போர் நலச்சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் கணேசன் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் தாய்மார்கள்லாம் மறியலில் ஈடுபட்டு இந்த மண்டபத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த தகவலை அறிந்த உடனே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கே விஜயகுமார் அவர்கள், தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் அவர்கள், மாநகராட்சியினுடைய மேயர் தினேஷ்குமார் அவர்கள், பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் எம்.எஸ்.எம். ஆனந்தன் அவர்கள், உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் உள்ளிட்ட அத்துணை பேரும் மாவட்ட ஆட்சியரிடத்திலும் பேசினார்கள். டாஸ்மாக் டிஎம் இடத்திலும் பேசி இந்த கடை 100% வரக்கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். அதையும் ஏற்றுக்கொண்டதாக நம்முடைய அண்ணன் திருப்பதி அவர்களிடத்திலே தொலைபேசியிலே பேசினார்கள். நம்முடைய அண்ணன் முருகசாமி அவர்களிடத்திலே செல்வராஜன் அவர்களும் மேயர் அவர்களும் பேசியிருக்கிறார்கள். நிச்சயமாக வராது என்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்கள். மீறி அப்படி வரும் பட்சத்தில் நாம் இதைவிட மிக கடுமையான போராட்டத்தை இன்னைக்கு ஆத்தோரத்திலே உட்கார்ந்து மறியல் செய்தோம். இனி குமரன் கல்லூரி இருக்கின்ற அந்த பிரதான சாலையிலே கூட நாம் இன்னும் அதிகப்படியான பொதுமக்களை திரட்டி அந்த மறியலை செய்வதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை அதிகாரிகளிடத்திலும் மக்கள் பிரதிநிதிகளிடத்திலும் உங்கள் அனைவரின் சார்பிலும் குறிப்பாக மகளிர் சார்பிலும் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறோம் என்கின்ற செய்தியை உங்களிடத்திலே சொல்லுவோம். இன்னும் ஒரு மணி நேரம், அரை மணி நேரத்தில் அத்துணை பேரையும் விடுதலை செய்வதாக காவல்துறை உயர் அதிகாரிகள் உட்பட அத்துணை பேரும் நமக்கு உறுதி சொல்லி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறோம். கூடுதலாக தகவல் என்னன்னா, மீண்டும் அதே இடத்துல கடை இயக்கம் வச்சிருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த இடத்துல போராட்டத்தில் கலந்து கொண்டு நமக்காக கைது செய்யவும் தயாராக இருக்குன்னு சொல்லி சொன்னதுனால கலெக்டர் பரிசீலிக்கிறார். நம்ம மட்டும் பேசுகிறாங்க. நாங்கள் இப்போ கவுன்சிலர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க, பொதுமக்கள் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. இதே தொடர்ந்து நீங்கள் நாளைக்கு தான் அதை திறக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா எம்எல்ஏக்கள் நாங்கள் அரெஸ்ட் ஆகிடுவோம், சட்டமன்ற பிரச்சனையாருங்கிறத எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறது கூடுதல் அவங்க கவனம் தெரிவிச்சுக்கிறோம். கடைக்கு மேவத்தில் இருக்கிற வீதி என்சிசி கம்பெனி வீதி, என்சிசி கம்பெனி வீதியில் இருக்கக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் பேசியிருக்காங்க. மனு அடிச்சு கொண்டு அங்கே மாவட்ட ஆட்சியர் அங்கே இருக்காங்க. அமைச்சர் மீட்டிங்கில் இப்போ மீட்டிங் முடிஞ்சாமல் இப்போ 10 நிமிஷத்தில் வந்து கலெக்டர் நேரடியாக சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த தொழிலதிபர்களும் மனு கொடுக்குறாங்க. அதை கொடுத்தோன்னு உடனே கலெக்டர் வந்து புறவாதம் கொடுத்துருக்காரு. 100% கடையை அங்கேருந்து எடுத்துருவாங்க. இந்த